நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பாட்டி தாத்தாக்கள்லாம் நம்ம வீடுகளில் அந்த காலங்களில் சொல்லுவாங்க, நீரில்லா நெற்றி பால். நம்முடைய இந்து மக்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், பிற சமயங்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்லெண்ண சிந்தனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சமய சின்னங்கள் பூசுவதில் நமக்கு நிறைய மனதில் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க. சமய சின்னம் நீரில்லா நெற்றி பால். மந்திரமாவது நீரு, வானோர் துதிக்கப்படுவது நீரு, சமயத்துள்ளது நீரு என்றுதான் திருநீரை பூசணும். கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கமா வாமனா சீதரா சிகேசா பத்மநாபா தாமோதரா சொல்லி தான் திருமண் இடணும். கவிஞர் வாலிட்ட இதே கேள்வியே கேட்டாங்க, இந்த திருநீருக்கும் திருமண்ணுக்கும் என்ன சார் வித்தியாசம், என்ன அது? திருமண் ஒரே வரியில் சொன்னார், மண்ணுக்குள் இந்த மண்டை போகின்ற வரை, மண்ணுக்குள் இந்த மண்டை போகின்ற வரை மண்டகனமே கூடாது என்பதற்குத்தான் திருமண். இந்த உடம்பிலிருந்து ஆவி பிரிகின்ற வரை, ஆவி பிரிகின்ற வரை ஆணவம் கூடாது என்றதற்குத்தான் ஆவியில் சுட்ட திருநீர். என்ன வார்த்தை! நான் இன்றைக்கு பக்தர்களை பார்த்து, ஆன்மீக அன்பர்களை பார்த்து கைகூப்பி ஜெயா தொலைக்காட்சியில் சொல்லுவேன், நம்முடைய சமய சின்னங்களை பூசுங்கள். அதுதான் இந்து சமயத்தினுடைய அடிப்படை.